இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல விஜய் சேதுபதி மலேசியா ஏர்போர்ட்டுக்கு அப்பதான் முதல்ல அந்த ஊருக்காக பொழைக்கிறதுக்கு வராரு. சேதுபதிக்கு அந்த ஊர்ல எல்லா ஏற்பாடும் பண்ணி குடுக்குறது யோகி பாபு தான். யோகி பாபு தான் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இவனை அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டாரு. ஆனா யோகி பாபு சாதாரண ஆளே கிடையாது. மலேசியால ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னோட ஃப்ரெண்டு கேட்டதால தான் சேதுபதிக்கு இந்த உதவி எல்லாமே பண்றாரு. தனக்கு தெரிஞ்ச ஒரு கடையிலே ஹோட்டல்ல வேலை வாங்கி கொடுக்குறாரு சேதுபதிக்கு. சேதுபதியும் அங்க நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போக போக பஸ்ல ஒரு அழகான பொண்ணை மீட் பண்றாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பஸ்ல ஒருத்தனுடைய போனை காணோம். அந்த பொண்ணு இவன் பார்க்க திருட மாதிரி இருக்கா, இவனை செக் பண்ணுங்க அப்படின்னு சேதுபதி செக் பண்ண சொல்றாங்க. ஆனா சேதுபதி கிட்ட அந்த போன் கிடையாது. பக்கத்து சீட்ல தான் அந்த போன் இருந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணு இவனை திருட நினைச்சதால அவரால் தாங்க முடியல. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன எங்க திருட நினைச்சீங்க அப்படின்னு சொல்லும் போது நீ பார்க்க திருட மாதிரி தான் இருந்த, அதனால தான் நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. ஆனா இந்த திமிரு தான் நம்ம சேதுபதிக்கு பிடிச்சு போகுது. எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. அப்பதான் சேதுபதி எங்க தங்கி இருக்காரோ அதுக்கு பக்கத்து தெருவில் தான் அந்த பொண்ணும் தங்கி இருக்குன்னு தெரிய வருது. சோ அவர் வீட்டு ஜன்னல்ல இருந்து அந்த பொண்ணை அடிக்கடி எட்டி பார்ப்பாரு. அது அந்த பொண்ணுக்குமே தெரியும். அப்பன்னு பார்த்து சேதுபதி வேலை செய்யற ஹோட்டலோட ஓனர் கூட சேர்ந்து ஒரு பாருக்கு ஒரு வேலை விஷயமா கிளம்புறாரு. அந்த பார்ல தான் நம்ம ஹீரோனியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே சேதுபதிக்கு பயங்கர ஷாக்கு. ஆஹா நீங்க தான் இருக்கியாமா அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பார்ல குடிக்கிறவங்க சில பேர் நம்ம ஹீரோனி கூட வம்பு இழுத்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட ஓனர் கூடயும் அவர் வம்பு இழுக்கிறாங்க. அவங்களும் ஒரு லேடி தான். ஆனா இதை பார்த்த சேதுபதியால தாங்க முடியல. உடனே அடிச்சிடறாரு. சோ இங்க ஒரு சின்னதா ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹீரோனி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோனியை வேற அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க விஷயம் சேதுபதிக்கு தெரிஞ்ச உடனே இன்னும் ரெண்டு பெரியத்தனமா அடிக்கிறாரு. சோ தனக்காக தான் அவன் அடிக்கிறான், அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவனாவே இருக்கான் அப்படின்னு லைட்டா சேதுபதி மேல ஹீரோனிக்கு இம்ப்ரெஸும் வந்துருது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹீரோனி அடிக்கடி ஹீரோவை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்துறாங்க, ஜாலியா பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஓரளவுக்கு ஒரு புனிதமான ஒரு அன்பு ஒண்ணு இங்க உண்டாகுது. ஆனா ஹீரோனியோட வாழ்க்கை அந்த அளவுக்கு நிம்மதியா கிடையாது. அவங்களோட அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அப்பா கூட தான் நம்ம ஹீரோனி இப்ப தங்கிட்டு இருக்காங்க. அவனும் இப்ப ஒரு போலீஸா இருக்கான். ஹீரோனி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை புடுங்கி தின்னு தான் அவன் வாழ்ந்துட்டே இருக்கான். சோ அப்படி ஒரு மோசமான போலீஸ்காரனா தான் அவன் இருக்கான். சோ இந்த மாதிரியான ஒரு சமயத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு துணிக்கடையிலே வேலை செய்வாங்க. அந்த துணிக்கடையில துணியை வித்தாதான் அவங்களுக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சோ ரொம்ப மாசமா அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாமே இருக்காங்க. சோ இதனால அந்த ஓனரும் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், நீ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் சேதுபதி ஹீரோனியை பார்க்க அந்த கடைக்கு போறாரு. ஏற்கனவே அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் உன் பிரச்சனை, எனக்கு வேலை போற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அப்பதான் என்ன பிரச்சனை சேதுபதி கேட்கும்போது நான் ஒரு ட்ரெஸ் ஆச்சும் விற்கணும், அப்படி விற்கல என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஹீரோவே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஆனா அந்த ட்ரெஸ்ஸோட விலை கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 2 லட்சம் ரூபாய். சோ இதனாலே அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கு வேலை மட்டும் போக கூடாது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்றாரு. அப்பதான் யோகி பாபு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன், அவர்கிட்ட நல்ல பணமும் இருக்கும். ஆனா அவர் கேட்டதுக்கு என்கிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாது, உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி யோகி பாபுவும் சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல யோகி பாபு ஒரு பிசினஸ் மேனே கிடையாது, அவர் ரோடு ரோமா குப்பை பொறுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் சேதுபதிக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அட பாவி, இத்தனை நாளா என்ன பிசினஸ் மேன் சொல்லி ஏமாத்தினியா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கெல்லாம் நான் மரியாதை, நீ என்னடா குப்பை தானே பொறுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா இப்ப சேதுபதிக்கு அர்ஜென்ட்டா 10,000 தேவைப்படுது. என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. அப்பதான் யோகி பாபு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வட்டி கொடுக்குறான், அவங்ககிட்ட போய் நம்ம வட்டிக்கு வாங்கினா இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு வட்டிக்கு பணம் வாங்குறதுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த பணத்தை கொடுக்கறவன் சாதாரண ஆளே கிடையாது. மலேசியால ஒரு குட்டி கேங்ஸ்டர்னே சொல்லலாம். அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் ஓட ஓட விட்டு வெட்டுவான் வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு. சோ அவன் ஒரு ரவுடின்னு தெரிஞ்சு பார்த்து சேதுபதி லைட்டா பேக் அடிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் வட்டிக்கு வாங்கின இடத்துல சீட்டு கட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, பெட் மேட்ச் மாதிரி. சோ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு அப்படியே காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சேதுபதி களத்துல இறங்குறாரு. அவரை பார்த்தா இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன விளையாடி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அவர் பயங்கரமா விளையாடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல 10,000 ரூபாயும் அவர் சம்பாதிச்சாரு. ஆனா இதெல்லாமே அந்த ரவுடி நோட் பண்ணிட்டு இருக்கான். யாரா அவன் புதுசா வந்து இவ்வளவு காசு ஆள்றான் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா இவங்க கூட நான் போட்டி போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு அந்த ரவுடியே வந்து நேரடியா களத்துல வந்து இறங்கி நம்ம சேதுபதி கூட சீட்டு கட்டி விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த விளையாட்டுல கூட நம்ம சேதுபதி தான் ஜெயிச்சிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரவுடிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. சரி கடைசியா ரவுடி ஒரு முடிக்கு வராரு. நான் உன்கிட்ட 2 கோடி பெட் கட்டுறேன், இந்த பணத்தை மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ தாராளமா வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சேதுபதிக்கு ஆசையை காட்டுறாரு. சோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெயிச்சா 2 கோடி அப்படின்னு சீட்டு கட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சேதுபதி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. ஆனா எப்படியா நம்ம ரவுடி ஜெயிச்சிடறாரு. இப்ப 2 கோடி ரூபாய் நம்ம சேதுபதி அந்த ரவுடிக்கு கடன்காரனா ஆறாரு. கடனை திருப்பி கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனா உன் தலையை வந்து வெட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒரு வாரம் தான் டைம் கொடுத்திருக்காரு. அப்பதான் சேதுபதிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. எப்படி ஒரே சீட்டுக்குள்ள 2 நம்பர் கூடிய 2 கார்டு இருக்கும் அப்படின்னு அவர் குழப்பத்துல இருக்காரு. அப்பதான் ரவுடி ஏமாத்தி என்ன ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. நான் ஏமாத்தி தாண்டா ஜெயிச்சிருக்கேன், இருந்தாலும் நீ பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்ல கன் பாயிண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு அவர் அமுச்சு விட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. அவரால் எதுவுமே பண்ண முடியாம போயிருது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை நான் பழி வாங்கண்டா அப்படின்னு சேதுபதி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோனிக்கு வேலை போகாம இருக்க, அவங்களுக்கு 10,000 தேவைப்படுது. இன்னொரு பக்கம் சீட்டு கட்டுல தோத்து இவங்களுக்கு 2 கோடி வேற கொடுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு நம்ம சேதுபதி. அப்பதான் ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம உழைச்சுலாம் சம்பாதிக்க முடியாது, எங்கன்னா திருடி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க் கொள்ளையடிக்க அவர் ஏற்பாடு பண்றாரு.
சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் யோகி பாபு தெரிஞ்சு, "ஏன்டா நீயே ஒரு சாதாரண ஆளு. இதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னு?" சொல்லி கேட்கறாரு. ஆனா ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா ஹீரோவும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு பக்காவா அந்த பேங்க்குக்கு கொண்டு வர பண வண்டிய திருடுறத அவர் பிளான் பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரியே அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த பேங்க்ல இருக்கிற பண வண்டிய அவர் கொள்ளடிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்களும் அங்க வரும்போது ஒரே ஒரு போலீஸ மட்டும் துப்பாக்கியில சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த துப்பாக்கியில சுடப்பட்ட போலீஸ் நம்ம ஹீரோவோட முகத்தையும் பார்த்துடுறாரு. சோ இதனால பிரச்சனை இன்னும் 2 பெருசாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோ பக்காவா ஸ்கெட்ச் போடுறதால ஓரளவுக்கு அவர் மிஸ் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். சோ மொத்த மலேசியாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஒரு பேங்க்ல கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ் இந்த கேஸ எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் சம்பவம் நடந்த இடத்துல ஒரு துப்பாக்கி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த துப்பாக்கியோட ஒரு கைரேகை மேட்ச் ஆகுது. அந்த கைரேகை யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கைரேகை கிடையாது. அந்த ஹீரோக்கு 2 கோடி ஏமாத்துன அந்த ரவுடியோட கைரேகை தான். கொள்ளையடிச்ச இடத்துல எப்படி அந்த ரவுடியோட கைரேகை இருக்குன்னு சொல்லி ஒரு குழப்பமா இருக்குல்ல. நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரவுடிய ஃபாலோ பண்ணி அவரோட துப்பாக்கி எடுத்துட்டு போய் தான் அந்த கொள்ளையே பண்ணியிருக்காரு. அந்த துப்பாக்கி அங்கேயே விட்டு வந்திருக்காரு. சோ இப்ப கொள்ளையடிச்சது ரவுடி தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவன புடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பிரச்சனையும் முடிக்க வருது. ஆனா இங்க தான் ஒரு போலீஸ்காரன் அந்த கொள்ளையடிச்ச முகத்த நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த யார் கொள்ளையடிச்சானோ அவன் முகத்த வரைஞ்சு இந்த பேப்பர்ல ரிலீஸ் பண்றாங்க. அது ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு விஜய் சேதுபதி மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகல. சோ ஹீரோனியோட 2வது அப்பாவுக்கு அவர் கேட்கிற பணத்த குடுத்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிரும். அந்த ரவுடியும் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். இந்த பணத்த வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறாரு. அந்த ஹீரோனியோட 2வது அப்பாவுக்கு பணத்த குடுத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க வரத்தே ஒரு போலீஸ்காரர். அதாவது சேதுபதி கொள்ளையடிக்கும்போது அவர புடிக்க வந்த போலீஸ் அவர் சுட்டுட்டு தப்பிச்சிருப்பாரு. அது வேற யாருமே கிடையாது. நம்ம ஹீரோனியோட 2வது அப்பா தான். சோ அந்த 2வது அப்பா இவர் நம்ம ஹீரோவோட முகத்த பாத்துறாரு. சோ அப்ப அங்க கண்டுபிடிக்கிறாரு. நீ தான் அந்த பேங்க்ல கொள்ளையடிச்ச அப்படின்னு. தனியா கூப்பிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கொள்ளையடிச்ச மொத்த அமௌண்ட்டும் என்கிட்ட குடுத்துரு. அது மட்டும் இல்லாம நீ காதலிக்கிற இந்த பொண்ணு, அதாவது என்னோட பொண்டாட்டியோட பொண்ணு. அந்த பொண்ண என்கிட்ட குடுத்துட்டு நிம்மண்டு போயிட்டே இரு அப்படின்னு அந்த பொண்ணையும் சீரியலைக்கா அவர் பாக்குறாரு. ஹீரோவால அத தாங்கிட்டு சும்மா இருக்க முடியல. சரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சமயம் பார்த்து ரவுடியும் ரிலீஸ் ஆகி தற்செயலா யோகி பாபா பாக்குறான். அப்ப யோகி பாபா ஆஹா இந்த விஷயமா தான் பிடிக்க வராங்க அப்படின்னு பேங்க் ராபரி பத்தி எல்லா விஷயத்தையும் யோகி பாபு உளறிறான். அப்ப ரவுடிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னோட கண்ணை எடுத்துட்டு போய் தான் என்ன மாட்ட விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அவனை பிடிச்சி அங்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை நான் எடுத்தாகணும் அப்படின்னு ரவுடியும் ஒரு பிளான் பண்றான். ஒரு பக்கம் ஹீரோனியோட 2வது அப்பா அதாவது போலீஸ்கார, இன்னொரு பக்கம் அந்த ரவுடி. இந்த 2 பேத்துக்குமே அந்த கொள்ளையடிச்ச பணத்தை முழுசா கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி பணத்தை கொடுத்தா கூட கண்டிப்பா இவங்க சும்மா விட மாட்டாங்க. போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க. இவன் தான் கொள்ளையடிச்சா அப்படின்னு மூஞ்சி ரிவீல் பண்ணிடுவாங்க. சோ ஒரே பிரச்சனை தான். அப்பதான் சேதுபதி ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங் பண்றாரு. சோ இந்த பிளான் படி பண்ணா நம்ம எல்லாருமே சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோனி இதுக்கு ஒத்துக்கிறாங்க. யோகி பாபு எல்லாருமே சேர்ந்து இந்த பக்காவா அந்த ஸ்கெட்சை முடிக்கிறாங்க. சேதுபதி ரவுடிக்கு ஃபோன் பண்ணி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்ற இடத்துக்கு வா, இங்க வந்து நீ பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த போலீஸ்காரனும் நான் 10 மணிக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயும் சொல்லிடுறாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோனியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட 2வது அப்பா நான் பயங்கரமா டார்ச்சர் பண்றேன், என்ன அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோனி போலீஸை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே வீட்டுல தான் ரவுடியும் வந்துட்டு இருக்கான். சோ ரவுடி முதல்ல வந்த உடனே நம்ம சேதுபதிக்கும் ரவுடிக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல சேதுபதி எல்லா ரவுடியும் கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை அங்கேயே விட்டுறான். அப்ப அந்த போலீஸ்காரனுக்கும் நான் பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ. அங்க வந்து பார்த்த உடனே தான் நீ கேட்ட பணம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. அந்த சமயம் பார்த்து சேதுபதியும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப அந்த வீட்டுல நிறைய ரவுடிங்க செத்து கிடக்குறாங்க. இப்ப கணக்குப்படி பார்த்தா இந்த போலீஸ்காரன் தான் அந்த ரவுடிகளை கொலை பண்ணிட்டு இந்த பணத்தை இங்க எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. அப்ப கரெக்டா ஹீரோனியும் என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. போலீஸ் அவங்க துப்பாக்கி சத்தம் கேட்டதால யாரு என்னன்னு கூட தெரியாம நம்ம ஹீரோனியோட 2வது அப்பாவா சுட்டுறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் இந்த கேஸை முடிச்சிடறாங்க. இப்ப கதை எந்த மாதிரி போகுதுன்னா அந்த ரவுடியும் இந்த போலீஸ்கார 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க. பண பங்கு பிரிக்கிறத இவங்க 2 பேத்துக்கு பிரச்சனையா இருக்கு. சோ இதனாலேயே இவங்க 2 பேத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க. தற்காப்புக்காக நாங்களும் சுட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க அந்த கேஸை முடிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம சேதுபதிக்கும் அவங்க லவருக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வருது. இவங்க இருக்கிற பணத்தை வச்சு பயங்கரமா செலவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அப்படின்றத இந்த படத்துல ரிவீலே பண்ணல. சோ அவர் ஒரு மர்மமான ஒரு கேரக்டரா தான் இருக்காரு. எங்கிருந்தோ வந்து நம்ம மலேசியாக்கு வந்தாரு. இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு பணக்காரரா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து ஓரளவுக்கு லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்கு. சோ இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஏஸ் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.